உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரிக்கு வந்துட்டு முதல்ல நினைவு வந்தாலும் அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா இறந்தது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ விஜயை பற்றியோ குழந்தைய பற்றியோ எதுவுமே வந்துட்டு ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாரம் அந்த ப்ரொமோ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஹைலி சான்சஸ் எதிர்பார்க்கறது விஜய் வந்துட்டு அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிய வருது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ விஜய்க்கு வந்துட்டு அந்த கான்ஷியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சொன்ன உடனே எழுந்து இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பாட்டி, தாத்தா, அப்புறம் அன்பு 3 பேரும் தான் நிற்கிறாங்க. பார்த்த உடனே வந்துட்டு விஜய் லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு, பாட்டியை பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு தாத்தாவை பார்க்குறாங்க. ஸோ பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் முதல்ல கேட்குற அந்த ஒரு வார்த்தை, காவேரி எங்கே, காவேரிக்கு என்னாச்சு, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. ஸோ அப்போவுமே வந்துட்டு பாட்டி அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு, விஜய் என்னடா இப்படி நடந்துருச்சேடா, நீ எப்படி கண்ணு முழிக்கிற வரைக்கும் என் உயிரே என் கையில் இல்லைடா விஜய் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவேரி இப்போ எப்படி இருக்கா, என்னை காவேரி கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. உடனே தாத்தா வந்துட்டு, விஜய் இப்போ நீ அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லைப்பா, நீ வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்க, காவேரி வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காவேரி வேறு ஹாஸ்பிட்டல்லையா? இல்லையே, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் இருந்தோமே, நான் பார்த்தேனே காவேரியை, காவேரி கிட்ட நான் பேசினேனே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தீங்க, ஆனால் உனக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பத்தலைப்பா, அதனால் நாங்கள் இந்த வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்போவுமே பார்க்குற நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒன்று இங்கே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? சரி, எனக்கு காவேரிக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, இல்லை அங்கே வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசணும், அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. விஜய் இரு, டென்ஷன் ஆகாத, இப்போ தான் நீ கண் முழிச்சிருக்க, எடுத்தோடனே டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்லிட்டு இப்போ தாத்தா சொல்கிறாரு, விஜய் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா? என்ன காவேரி கிட்ட நான் பேசணும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா விஜய், உனக்கு நீ எவ்வளோ ஆசைப்பட்டியோ அதே மாதிரி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றாங்க. குழந்தை பிறந்துருச்சா? காவேரி எப்படி இருக்கா? காவேரிக்கு தெரியுமா அது? காவேரி கண் முழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துட்டோம். குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, நல்லாவே இருக்கா குழந்தை, உனக்கு நீ எப்படிலாம் ஆசைப்பட்டியோ நீயும் காவேரியும் ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தையே உனக்கு பிறந்திருக்கு அப்படிங்கும்போது விஜய் கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது. இருந்தாலும் நான் காவேரி கிட்ட பேசணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க, எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அடம் பிடிக்கிறாரு. ஸோ டாக்டர் அந்த டைம் உள்ளே வரும்போது, இல்லை விஜய், உங்களோடது இன்னும் ஒரு 2 days நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆக முடியும், அந்தளவுக்கு நீங்கள் தேறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை டாக்டர் ப்ளீஸ், என் ஒய்ஃபை நான் போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ பாட்டி வந்து இந்த இடத்துல விஜய் எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவங்க குடும்ப சைடு பேசிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு ஒவ்வொரு இது ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படியுமே நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட கேட்டு தாத்தா வந்துட்டு நான் பேசிட்டு சொல்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிவின் கிட்ட வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னா நிவினுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தா நிவின் கிட்ட பேசுகிறாரு, எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கும்போது. ஸோ நிவினுமே வந்துட்டு இந்த விஷயம் எதையுமே சொல்லலை, ஏன்னா வந்துட்டு இவங்களுமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கும்போது காவேரி பற்றி எதுவுமே சொல்லாமல் காவேரி இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, ஆனால் கண் முழிச்சிட்டா, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ வந்துட்டு வீட்டுக்குமே ஒரு 2 daysல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் விஜய் வந்துட்டு இல்லை, என்ன நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. இல்லை விஜய், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் அங்கே ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வந்துட்டு விஜய் பேரில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி விஜய்க்கு வந்துட்டு விபூதியெலாம் வச்சு விட்டுட்டு அங்கே உட்கார வச்சுட்டு, என்ன விஜய், இந்த குடும்பத்தால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை பற்றியா, நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன், எங்கேயாவது கேட்குறியா, உன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி அந்த பசுபதி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பேசும்போது தாத்தா உடனே இருந்துட்டு, கல்யாணி இப்போ தான் அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான், ஏன் இதையே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது விஜய் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. என்ன விஜய், ஏன் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு குழந்தைய பார்க்கணும், குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க, குழந்தைய கூட பார்க்காம நான் எப்படி, நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போகலாம் விஜய், முதல்ல உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம், குழந்தை அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டு இங்கே பாரு உன் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நான் உடனே என் குழந்தைய நேரில் பார்க்கணும், நான் தான் முதல்ல கையில் வாங்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் தாத்தா அப்படிங்கிறாரு. எல்லாமே நல்லபடியாக தான்ப்பா நடந்திருக்கு, குழந்தை நல்லாவே இருக்கா, காவேரி வந்துட்டு நம்ம அவளை போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே கல்யாணி இருந்துட்டு, என்னங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் இப்போ இருக்கிற நிலமையில காவேரியை போய் பார்க்குற மாதிரி தான் அவன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேராக நிவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. நிவன் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் குழந்தையும் காவேரியையும் பார்க்கணும் அப்படின்றாரு. நிவன் வந்து அமைதியாகவே இருக்காரு. என்ன நிவன் வரீங்களா அப்படின்றாங்க. இதை நான் வரேன் விஜய், நான் நேரில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே உள்ள ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியுமே உட்காந்துட்டு இருக்கும்போது நிவன் வராரு. இப்போ ஓகேவா விஜய், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றாரு. எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை தயவு செஞ்சு
உடனே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் போய் காவேரியும் குழந்தையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படியே நிவன் வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்ன நிவன் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் இப்படி என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னும் போது, இல்லை விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன காவேரியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த டைமில் போய் நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே இப்போ தாத்தா எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள், காவேரிக்கு என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவேரி எங்கே, அவள் அப்போவே மயக்கமாயிட்டா, நான் குழந்தையும் பார்க்க முடியாமல் குழந்தையாவது நான் பார்க்கணும், காவேரியை தான் முதல்ல நான் பார்க்கணும், என்னை கூட்டு போங்கன்னு சொல்லி அவர் பண்ணும்போது இப்போ நிவினே சொல்லிடுறாரு, இல்லை விஜய் நடந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது, உங்களை பற்றின ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. அவள் முழிச்ச உடனே பார்த்துட்டு நீங்களாம் வந்திருக்கீங்க, அப்பா எங்கங்கிற மாதிரி தான் கேட்குறா. அப்பா இறந்து போனது கூட அவளுக்கு தெரியல. டாக்டருமே இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனில் எதையுமே ஞாபகப்படுத்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ரெக்கவர் ஆகி வரணும், இப்போதைக்கு நம்ம ஏதாவது சொன்னோன்னா அவளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவுமே பாதிக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே விஜய்க்கு இப்போ தலையில் இடியே இறக்குன மாதிரி ஆகுது. அவர் ரொம்பவுமே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாரு. எதுவாக இருந்தாலும் சரி நான் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கிறாரு. காவேரி இப்போ அங்கே இல்லை விஜய், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஏன் கூட்டிகிட்டு வரல, காவேரி இப்போ எங்கே அப்படின்றாங்க. இல்லை காவேரியை நேரம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, அங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லை விஜய் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கோம். காவேரி இந்த நேரத்தில் இப்போ இங்கே இருக்கிறது சரியாக வராது, ஏன்னா அவளுக்கு டாக்டர் எல்லாமே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவளை நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா இதோ ராதாவையே பார்த்து இவங்க யாருன்னு கேட்டிருக்கா அப்படின்னோடனே, சித்தியை பார்த்து யாருன்னு கேட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் விஜய் எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவள் கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருந்துச்சு. இப்போ திடீர்னு இந்த வீட்டில் நம்ம கூப்பிட்டு வந்து வச்சோன்னா அவளுக்கு திரும்பவும் அதெல்லாம் நம்ம அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு வேறு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால தான் அவங்க அம்மா அங்கேயே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே இப்போ தான் சுற்றி பார்க்குறாரு, இங்கே கங்காவும் இல்லை. அப்போது கங்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தை அப்படின்றாங்க. குழந்தை இப்போ கங்கா கிட்ட தான் இருக்கா, பசிக்கு கங்கா தான் எல்லாமே பார்த்துக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே வந்துட்டு விஜய் அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படி இருந்தாலும் அங்கே போயே ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ நிவன் சொல்கிறாரு, விஜய் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் விஜய். இப்போ நீங்கள் போய் அவள் முன்னாடி நின்னாலும் காவேரிக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ திடீர்னு போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா திரும்பவும் அவளோட மென்டல் ஹெல்த் பாதிக்கும் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல விஜய் எடுக்கிற முடிவு என்னென்னா, திரும்பவும் அதே போர்ஷனுக்கே விஜய் போக போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அவரும் ஒரு பேச்சுலர் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே காவேரிக்கு வந்துட்டு பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கு, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் அங்கே இருந்தால் தான் சரியாக வரும், அதனால் நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பாட்டி வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. விஜய் வேண்டாம் விஜய், நீ தேவையில்லாமல் திரும்ப அந்த குடும்பத்தில் போய் சிக்கணும்னு நினைக்கிறடா, கடவுளாக பார்த்து அந்த குடும்பத்திலேருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு, கொஞ்ச நாளைக்கு பசி அமர்த்துற வரைக்கும் கங்கா கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாம்டா, குழந்தை உன்கிட்டே இருக்கட்டும், நம்மக்கிட்ட அவள் வளரட்டும், அவளுக்காக எப்போ ஞாபகம் வருதோ அப்போ உன்னை தேடி வரட்டும், அது வரைக்கும் நீயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல விஜய் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விஜய்க்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. பாட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நியாயமாக இருக்கா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜய், எனக்கு நீ தான் முக்கியம், அதை தாண்டி எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி நீங்களா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போலேருந்து நீங்கள் இப்படி சுயநலமாக மாறுனீங்க அப்படின்றாங்க. பின் என்னடா உன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா இதுக்காக உன்னை பார்த்து நாங்கள் வளர்த்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என் குழந்தை பாட்டி அவள் பிறந்துட்டு இப்போ அம்மாவுக்கு வந்து அந்த ஞாபகமும் இல்லை அப்படிங்கும்போது அப்படி எப்படி நீங்கள் பிரித்து கொண்டு வர முடியும்? இப்போயாவது அவங்க அம்மா கண்ணு முன்னாடியாவது அவள் இருக்கா, ஒரு நேரம் பசி அமர்த்தினாலும் கொஞ்சம் நேரம் காவேரி தூக்கி வச்சிருந்தா அப்படின்னாலும் அந்த உடம்பு சூடெல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. நான் காவேரி ப்ரெக்னென்ட் ஆனான்னு தெரிஞ்சதுலேருந்தே குழந்தைக்கு என்னென்னலாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் ஸ்டடி பண்ணேன் தெரியுமா. என்னதான் கங்கா கிட்ட அவள் இருந்தாலும் கங்காவோட உடம்பு சூடு குழந்தைக்கு தெரியும். அவள் காவேரி கிட்ட குழந்தை இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கும் பாட்டி, காவேரி கிட்ட இருந்து எப்பயும் குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா விஜய் பேசிகிட்டு இருக்க, குழந்தை உனக்கு எவ்வளோ உயிர்னு எனக்கு தெரியாதா, குழந்தை உன்கிட்ட இருக்கணும் விஜய் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் பாட்டி காவேரி கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து என்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காவேரி கிட்டேயே குழந்தை இருக்கட்டும், நான் அந்த போர்ஷனில் தான் போய் இருக்க போகிறேன், காவேரி முன்னாடியே அங்கேயே தான் இருந்து நான் டெய்லி காவேரியை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தையும் நான் என் குழந்தையும் பார்த்துக்கிட்டு நான் காவேரி கூட தான் இருக்க போகிறேன், அவளுக்கு எப்படி என் ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் கிளம்புறாரு. பாட்டி எவ்வளவோ தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் ஏற்கனவே சொன்னது தான், எந்த ஜென்மத்திலையும் வந்துட்டு காவேரியை என்னையும் நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பாட்டி தோற்று போவீங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் என்னை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாங்க நிவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நிவன் வந்து அங்கே கூட்டிகிட்டு வரும்போது
வரும்போதே கீழே வந்துட்டு ஹவுஸ் ஓனர் மாமி நிற்கிறாங்க. பார்த்துட்டு ரொம்பவுமே துடிச்சு போகிறாங்க. என்னடா விஜய் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சே, நீ நல்லா இருக்கியா, இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு பரவாயில்ல மாமி, காவேரி எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. காவேரியை பார்க்க தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு எந்த ஞாபகமுமே இல்லையே, கடவுள் ஏன் தான் உன்னை இப்படி சோதிக்கிறாரோ, இத்தனை நாள் வந்து வீட்டினால நீ வந்துட்டு பிரச்சனையில் சேராமல் இருந்தீங்க, இப்போ தான் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கூட 2 பேருமே சேர்ந்து கொஞ்சம் முடியாத நிலைமைக்கு இப்படி கடவுள் உன்னை வச்சுட்டாரேடா அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும் மாமி, நான் இப்போது அந்த போர்ஷன்லேயே நான் இருக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க. நீ தாராளமாக இருடா விஜய், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீயும் காவேரியும் சீக்கிரமாக சேர்ந்து வாழணும், காவேரிக்கு சீக்கிரமாக பழைய ஞாபகம்லாம் வரணும், ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோ விஜய் அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறி வராரு. மேலே வந்தால் குழந்தையோட அழுக குரல் கேட்குது. அதை கேட்கும்போது அவருக்கு அப்படியே துடிச்சு போகுது. வேக வேகமாக வராரு. நிவன் வந்துட்டு விஜய் பொறுமையாக ஏறிவாங்க, காலில் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நிவன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே வராரு. மேலே வந்தால் அங்கே வந்துட்டு எப்படி உள்ளே வரதுக்கு அப்படியே அங்கே நிற்கிறாரு. பார்த்தா அவங்க ஹாலில் வந்துட்டு காவேரி உட்காந்துருக்காங்க. கங்கா வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே வரும்போதுமே காவேரி பார்த்துட்டு மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சாரதாம்மா கிச்சன்லேருந்து வந்துட்டு என்னடி காவேரி அப்படிங்கிறாங்க. அம்மா யாரோ வந்திருக்காங்க பாரு நிவன் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிவன் கூட யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே பார்த்தா விஜய் நிற்கிறாரு. பார்த்த உடனே சாரதாம்மாக்கு அப்படியே துடிச்சு போயிடுது. உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ளார விஜய் வந்த உடனே என்னம்மா உள்ளே வாங்கன்னு கூப்பிடுற அப்படின்னா, இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய்க்கு ரொம்பவுமே கண்ணெல்லாம் கலங்கி போகுது, அழுகிறாரு. அச்சுச்சோ ஏன் அழுகிறீங்க, உங்களுக்கும் ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு, நானும் இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்து நானும் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ விஜய் அப்படியே கண் கலங்கி நிற்கும்போது சாரதாம்மா டக்குன்னு உள்ளே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க தம்பி குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தைய வந்துட்டு கையில் விஜய் வாங்குற அந்த நிமிஷம் வந்துட்டு அப்படியே அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே அப்படியே குழந்தைய வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அப்படியே கங்காவுமே பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குறாங்க. பார்த்த உடனே காவேரி இருந்துட்டு என்னக்கா உன் குழந்தைய அவர் எப்படி தூக்கி அழகாக வச்சிருக்காரு பாரு, உங்களுக்கு குழந்தையெல்லாம் தூக்க தெரியுமா, எனக்கு குழந்தை தூக்குறதுனா பயம்பா, என்னால் குழந்தைய தூக்கவே எனக்கு தெரியல, அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அக்கா தான் இது பார்த்துக்கிறானாலும் 2 குழந்தையும் வச்சு அக்காவால் பார்த்துக்க முடியாதுல்ல, அப்பப்போ நானும் கொஞ்சம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி சரி நீங்களும் கற்றுக்கோங்க, உங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்குறாங்க. எனக்கு பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ டக்குன்னு காவேரி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே சாரதாம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பாட்டி ஒரு சைடு இருந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு என்ன பாட்டி நீ எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க, அவரை உனக்கு தெரியுமா ஏற்கனவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லடி காவேரி, இந்த தம்பி இந்த போர்ஷனில் தானே இருந்துச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் இவங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை, நீங்களும் இங்கே தான் இருந்தீங்களா, ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு அப்படியே துடிச்சு போயிடுறாரு. அவர் என் பேர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி என் பேர் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும் போது வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. யமுனா இருந்துட்டு நீங்கள் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கொடுங்க குழந்தை பாப்பா பசிக்கு அழுகிறா, பசி அமர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே சரின்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்றாரு. இப்போ வெளியில் வந்து நின்றுட்டு இப்போ சாரதாம்மா கூட பேசுகிறாரு. என்ன தம்பி நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருச்சேப்பா அப்படிங்கிறாங்க. எனக்குமே இதை கேட்டோடனே கஷ்டமாக போயிடுச்சத்த, என்னை பார்த்து அவள் யாருன்னு கேட்குறாளத்த அப்படிங்கிறாங்க. அதுதான் தம்பி எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, டாக்டர் சொன்னோன்னே நான் அப்படின்னு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க த, எது எப்படி இருந்தாலும் சரி நான் இந்த போர்ஷனில் தான் இருக்க போகிறேன், காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஞாபகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம், குழந்தைய இப்போ வந்து டெய்லியும் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க த அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க, உங்கள் குழந்தை தம்பி அது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாதுல்ல, இப்போ உடனே டாக்டர் தான் சொன்னாங்களாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நினைக்க நினைக்க கடவுள் ஏன் தான் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குறாரோ தெரியல தம்பி, இத்தனை நாள் வந்துட்டு என்னோட ஒரு பிடிவாதத்தினால நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழாமல் இருந்தீங்க, இப்போ தான் கொஞ்சம் மாதமாக சேர்ந்து வாழ்ந்தீங்க, அதையும் வந்து கடவுள் பொறுக்காமல் இப்படி அவளுக்கு ஒரு ஞாபக மறதி சக்தியவா கொடுக்கணும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. விடுங்க அத்தை, எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தானே வரணும், ஏன்னா இதை சீக்கிரமாக நான் கடந்து வந்துடுவேன் அத்தை, காவேரியை சீக்கிரமாகவே நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்கிறாரு. ஸோ இனிமேல் வரப்போகிற கதைக்களம் அப்படிங்கிறது விஜய் காவேரிக்கு இடையில் வந்துட்டு புதுசாக ஒரு காதல் வரப்போகுது. ஸோ அவர் வந்துட்டு அந்த போர்ஷன்லேயே இருந்து காவேரியையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய வந்துட்டு நம்ம குழந்தை தான் அப்படிங்கிற உண்மையை சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கதைக்களம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குழந்தைய வந்துட்டு இது பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு கேஷ்யூ பேபி வந்துட்டு அதுக்கு பேர் வைக்கிறது, அவங்க பார்த்துக்கிறது, இன்னும் விஜய் நிறைய அவரோட ஆசை கனவெல்லாம் சொல்லியிருப்பார், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே டேரக்டர் வந்துட்டு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சுட்டாரு. ஏன்னா பசுபதி இந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது பாட்டியை வந்து வில்லியாக கொண்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.